வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அதிரசம் எண்ணெயில் பிரியாமல், எண்ணெய் குடிக்காமல், அதே சமயம் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த அதிரசம் பார்த்திங்கன்னா, மாவு அரைக்கிறதுலேருந்து வெல்லம் பாகுபதம் பார்க்குறது, அப்புறம் எண்ணெயில் எப்படி பொரிச்சு எடுக்கணும் எந்த பக்குவத்தோட அப்படின்னு வீடியோக்குள்ளே நிறைய டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே உங்களுக்கு அதிரசம் பாகுபதம்லாம் தவறி அதிரசம் பிரிஞ்சாலும் அதை என்ன செய்யணுங்கிற டிப்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அந்த டிப்ஸோடு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட பயம் இல்லாமல், கவலை இல்லாமல் எல்லாருமே செய்யலாம். அந்த அதிரசம் ரொம்ப அருமையாக வரும். இதே போல் சாஃப்டாக அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி அதிரசம் செய்கிறதுக்கு 1 கிலோ பச்சரிசி எடுத்து அது நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பச்சரிசி வாங்கும் போது மாவு பச்சரிசின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கிங்க. அந்த பச்சரிசியில் செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிரசம் நல்லா அருமையாக வரும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அளவுகளும் கொஞ்சம் கூட கிடைக்கும் நமக்கு. இதே இது இந்த பச்சரிசி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எந்த பச்சரிசி கிடைக்குதோ எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பொன்னி பச்சரிசியோ அப்படி இல்லைனா வேறு ஏதாவது பச்சரிசியோ செய்கிறீங்கன்னா வெல்லத்தோட அளவை மட்டும் குறைச்சிக்கணும். அது வெள்ளைப்பாகு காய்ச்சும் போது அளவு நான் சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃபேன் காற்றுக்கு கீழே போட்டு வைங்க. அரிசியோட ஈரப்பதம் போகணும். அதே சமயம் லைட்டாக ஈரம் இருக்கணும். ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. லேசான ஈரப்பதத்தோடு இருக்கணும். அந்த பக்குவத்தோடு மாவு அரைச்சோம்னா தான் அதிரசம் உங்களுக்கு நல்லா வரும். அது எந்த பக்குவம்னு நான் காட்டுறேன். இப்போ இது ஒரு 15 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ பாருங்கள் அரிசி நல்லா காஞ்சிருச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கையில் ஒட்டணும் லேசாக. அந்த பக்குவத்துக்கு காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு இன்றைக்கி நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். ஈர அரிசி அரைக்கிற மிஷினில் கொடுத்தீங்கன்னா அதிரசத்துக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்க பக்குவமாக அரைச்சி கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி வீட்லேயே மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இது போல் சலித்து எடுத்துக்குவோம். இந்த அதிரச மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசான குறப்போடு இருக்கணும். இப்போ மாவை ஒரு தடவை சலித்து எடுத்துக்கிறேன். இப்போ சலிக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருணை இருக்கும். இதை நம்ம அடுத்த பேட்ச் அரைக்கும் போது அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் இது கூடவே சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த குருணையை நம்ம கீழே தூக்கி போட்டுடலாம். நமக்கு இது தேவையில்லை. இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. நம்ம ஏலக்காய் உப்பு சேர்த்து அரைச்சோம் 2வது தடவை. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா மாவு கூடையும் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இந்த மாவில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் போகக்கூடாது. இது போல் மாவை நல்லா அமுக்கி வச்சுருங்க. மாவு காஞ்சிடக்கூடாது. நல்லா இது போல் அமுக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாவு ஈரப்பதத்தோடு இருக்கணும். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி இதை எடுத்து வச்சுருவோம். இப்போ இன்றைக்கி 1 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது கரெக்டான அளவு. வெல்லம் அதிகமாக போனாலும் உங்களுக்கு அதிரசம் பிரியும். அதனால் பார்த்து கரெக்டாக அளந்து வாங்கிக்கிங்க. அதே போல் பார்த்திங்கன்னா பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கிங்க. இது போல் நல்லா உருண்டையாக இருக்கும். வெல்லமும் பார்த்திங்கன்னா நல்லா இது போல் கலரான வெல்லமாக எடுத்துக்குங்க. நீங்கள் எந்த கலரில் வெல்லம் எடுக்கிறீங்களோ அந்த கலரில் தான் உங்களுக்கு அதிரசம் வரும். அதனால் நல்லா இது போல் கலரான வெல்லமாக எடுத்துக்கிட்டோம்னா அதிரசம் நல்லா கலராகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் இந்த வெல்லம் எடுக்கும் போது. இப்போ 3/4 கிலோ நல்லா கரெக்டாக அளந்து எடுத்திருக்கேன். வெல்லம் அதிகமாக சேர்த்துற வேணாம். கரெக்டான அளவு சேர்க்கும் போது தான் உங்களுக்கு அதிரசம் பிரியாமல் நல்லா வரும். இப்போ இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்து இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நிறைய தூசு மண்ணெல்லாம் இருக்கும். இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துக்குவோம். நல்லா இது போல் வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாகு காய்ச்சணும். சுத்தமான வெல்லம் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே கூட செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வடிகட்டி அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பை பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தீ அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நல்லா இது போல் நுரைச்சிட்டு கொதிச்சு வரும். கொஞ்சம் பாகும் திக்காகி இருக்கும். அந்த ஸ்டேஜில் இது போல் தண்ணியில் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தண்ணியில் கரைஞ்சி போகக்கூடாது. வெல்லம் இது போல் ஒன்று சேர்த்தோம் அப்படின்னாக்கா நல்லா சேர்ந்து வரணும். எல்லா வெல்லமும் தண்ணியில் கரையாமல் நல்லா இது போல் சேர்ந்து வரணும் ஒத்தாப்பில். இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் போயிடக்கூடாது. அப்படி சேர்த்து எடுக்கும் போது ஒரு தளர்வான பக்குவத்தோடு இருக்கணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள்.
இப்போ கொஞ்சமாக வெள்ளைப்பாகு ஊற்றிருக்கேன். முன்னாடி உள்ளது நமக்கு தண்ணியில் கரைஞ்சி போணுச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்கான பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா எடுக்க வருது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு தான் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கணும். இப்படி கையில் எடுத்திங்கன்னா ஒன்று சேர்த்து அப்படியே தளர்வாக வரணும் நமக்கு. இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டான பக்குவமாக இருக்கும். இந்த பாகு பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையக்கூடாது, அப்படியே நிற்கணும். இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்துக்கு எடுத்துக்குங்க. இப்போ மாவை நல்லா ஒரு தடவை உதுத்து விட்டுருங்க. உதுத்து விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்குவோம். நம்ம எடுத்துருக்க 3/4 கிலோ வெல்லம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சரியான அளவாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்குங்க மாவை. இப்போ வெள்ளைப்பாகு ஊற்றி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு தளர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஊற ஊற பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா திக்காகிடும். அந்த வெள்ளைப்பாகை மாவு இழுத்து நல்லா திக்காகிடும். நல்லா இது போல் கலந்து எடுத்துக்கங்க. மாவு பாருங்கள், எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வரணும். இப்படி இருந்துச்சுன்னா சரியான பக்குவமாக இருக்கும். இப்போ இதை வந்து இதே பாத்திரத்தில் நம்ம வைக்க வேணாம். கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கு அப்புறம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு தட்டு மூடி போட்டு ஒரு 2 நாள் கழித்து அதுக்கப்புறம் தான் நம்ம அதிரசம் செய்யணும். இது வந்து மாவு கலந்த உடனேலாம் நம்ம செய்ய முடியாது. அதனால் ஒரு 2 நாள் கழித்து அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மேலே வந்து ஒரு துணி போட்டு கட்டிக்கிங்க. தட்டு போட்டு மூடினோம் அப்படின்னாக்கா அந்த அதில் உள்ள சூட்டில் கொஞ்சம் வேர்வை தண்ணி விடும். அப்புறம் மாவு வந்து சூடில் நல்லா இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலாப்பில் ஒரு வெள்ளை துணியை போட்டு கட்டி வச்சிட்டிங்கன்னா 2 நாள் இல்லை 3 நாள் கழித்து செய்யும் போது அதிரசம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 நாள் கழித்து எடுத்திருக்கேன். மாவு நல்லாவே ஊறி திக்காகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வைக்கும் போது எவ்வளோ தளர்வாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் மாவு நல்லா திக்காகி இருக்குது பாருங்கள். இதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப தளர்வாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து கூட நீங்கள் கலந்துட்டு செய்யலாம். இப்போ அதிரசம் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இது போல் பால்த்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் பால்த்தீன் கவரில் உருட்டி வச்சுருக்கேன். இது போல் ஃப்ளாட்டான ஏனத்தை எடுத்து நல்லா அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு அதிரசம் நல்ல ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அதிரசம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். ரொம்ப மெல்லிசாலாம் செய்யக்கூடாது. லேசான மொத்தம் இருக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு செஞ்சு எடுத்துக்குங்க. இதில் ஃபோர்க் வச்சு இது போல் ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா உள்ளேயும் வெந்து நமக்கு வரும். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய வைக்கிற பக்குவம்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா நம்ம முறுக்கெலாம் செய்கிற மாதிரி சூடு இருக்கக்கூடாது. அதிரசம் இது போல் போட்டிங்கன்னா வெந்து தன்னால் மேலே எழும்பி வரணும். அந்த பக்குவத்துக்கு எண்ணெய் சூடு இருக்கணும். அப்போ தான் அதிரசம் பிரியாமல் வரும். இது வந்து நீங்கள் நல்ல சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா அதிரசம் பிரியும். அதே சமயம் எண்ணெய் சூடு ஆகங்காட்டியும் போட்டிங்கனாலும் அதிரசம் பிரியும். அதனால் எண்ணெய் காய வைக்கிற பக்குவத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிரசம் போடுங்க. இது போல் ஒன்று சின்னதாக போட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிரியுது அதிரசம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீட்டை குறைச்சிட்டு போட்டு பாருங்கள். எண்ணெயோட சூடு கரெக்டாக இருக்கான்னு. அப்பயும் உங்களுக்கு பிரியுது அப்படின்னாக்கா நம்ம கலந்து வச்சுருக்க மாவை அப்படியே ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குங்க. அந்த வேக வச்சு எடுத்த மாவை கொஞ்சம் சூடாக ஆறுனதுக்கப்புறம் அதிரசம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட பிரியாமல் வரும். அதனால் பயம் இல்லாமல் நீங்கள் செய்யலாம். அப்படி பிரிஞ்சிச்சினாலும் நீங்கள் பயப்பட வேணாம். நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக நல்லா வரும் அதிரசம். இதே போல் அதிரசம் போட்டோம்னு பார்த்தீங்கன்னா நல்லா இது போல் வெந்து மேலே எழும்பி வருது பாருங்கள். நல்லா மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும் அதிரசத்தை. நல்லா லேசாக எண்ணெயை மேலாப்பில் இது போல் தெளித்து விட்டு நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்குங்க. அடுப்பு தீயை ரொம்ப குறைச்சிடாதீங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அப்போ தான் அதிரசம் உள்ளேயும் வெந்து வெளியிலையும் நல்லா வெந்து வரும். அதிகமான தீ வச்சிட்டிங்கன்னா மேலே டக்குன்னு செவந்துடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லா இது போல் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இது போல் தோசை கரண்டி இருக்கும், அது மேலே வச்சு மேலே ஒரு சாரணியை வச்சு இப்படி அமுக்குனிங்கன்னா அது உள்ள எண்ணெய் எல்லாம் வடிஞ்சிரும். நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போ அதிரசம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் லேசான கனமாக இருக்கிற மாதிரி தட்டிக்குங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே போல் மீதி இருக்கிற அதிரசம் எல்லாத்தையும் நான் சுட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன்.
இதே போல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வச்சு அதிரசம் எப்படி செய்யணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே போல் தீபாவளி பலகாரம் பிளேலிஸ்ட்டும் நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதிரசம் எல்லாத்தையும் சுட்டுட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், எல்லா அதிரசமும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அருமையாக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.